சட்டப்பேரவைக்கு வராத உறுப்பினர்கள் இருவர் குறித்து அதிமுக உறுப்பினர் தெரிவித்த கருத்துக்கு தேமுதிக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய அதிமுக உறுப்பினர் கடம்பூர் ராஜு, தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட்டு 2 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பேரவைக்கே வராமல் இருப்பதாகவும், இதில் ஒருவர் முதியவர், ஒருவர் சிட்டிசன் ஒருவர் என கூறினார். உறுப்பினரின் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக உறுப்பினர்கள் கூச்சலில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட அவை முன்னவர் நத்தம் விஸ்வநாதன் யாருடைய பெயரையும் சட்டப்பேரவை உறுப்பினர் ராஜு குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றும், அவர் கூறிய வார்த்தைகளில் ஆட்சேபம் இல்லை என்றும் விளக்கமளித்தார். அதிமுக தேமுதிக உறுப்பினர்களின் பேச்சால் அவையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததால் தேமுதிக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டனர். திட்டமிட்டு அவைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் இவ்விவகாரம் உரிமை குழுவுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்தார். தங்களை திட்டமிட்டு வெளியேற்றியுள்ளதாக தேமுதிக உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினார்கள். சர்வாதிகாரமாக பேசக்கூடாது, என்னை வெளியேற்று சொன்னார்கள். என்னை வெளியேற்று சொன்னதை எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கேட்டபொழுது சபை காவலர்கள் எங்களுடைய சட்டமன்ற கொறடா எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சொக்காயை பிடித்து சட்டை பிடிச்சி உடையை பிடித்து கீழே தள்ளுறாங்க. இந்த அராஜகம் எந்த நாட்டிலும் நடக்கின்றதா? ஒரு கவர்னர் உரையில என்னென்ன குறை இருக்குதுன்னு சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இதனை திருத்தணும் தான் நாங்கள் சொல்றோம். நினைத்தால் அதற்கு அனுமதி மறுக்கப்படுகின்றது, ஜனநாயகம் காற்றிலே பறக்கின்றது. ஆகையினாலே இந்த சபாநாயகரை கண்டித்து தேசிய பொறுப்புக்கு திராவிட கட்சியின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம்.